காலேஜ் படிக்கும்போது நிறைய லவ் ப்ரொபோசல் வந்திருக்கும். அப்படி வந்திருக்கும் போது சப்போர்ட்டுக்கு நீங்க அப்பாட்ட போயிருப்பீங்களா இல்ல அண்ணன் சூர்யா சார்ட்ட போயிருப்பீங்களா? இல்ல அண்ணாவோட கதை தெரிஞ்சதால அண்ணாட்ட தான் போக முடியும். அதனால நிச்சயமா அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும். ஏன்னா அவர் சொல்லுவாரு, நீ ஃபர்ஸ்ட் நீ போ, உனக்கு அடி விழுந்தான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து சொல்றேன்னு சொல்லுவாரு. ஸோ இல்ல இன்னொன்னு ப்ரோ, சப்போஸ் நீங்க ரெக்கமெண்டுக்கு அங்க போய் அவர் இன்னும் சூப்பரா இருக்காரு அப்படின்னு மின்சார கனவு மாதிரி மாற கூட வாய்ப்பு இருக்கு. அவர் மாதிரி ஆளுகிட்ட அனுப்பக்கூடாதுன்றேன். இல்ல அது அடிக்கடி நடக்கும். கிட்ட வந்துட்டு சார் உங்க அண்ணா ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போட்டோ வேணுமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் ப்ரோ இந்த மெய்யழகன் படத்துல வர மாதிரி யாரோட பேரையாச்சும் மறந்துட்டு அப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் இருந்து சமாளிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அது இல்லையா, நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம். முக்கியமா கல்யாணத்துக்கு போகும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். உங்களை தெரியாதான்னு சொல்லிடுவோம். எங்க என் பேரை சொல்லி பார்ப்போமாங்க. இப்போ உஷாராயிட்டாங்க. இல்லை அம்மா கூப்பிட்றாங்கன்னு எஸ்கேப் ட்ரை பண்ணுவேன். இப்போலாம் கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. நில்லு, நான் யாருன்னு சொல்லிட்டு போ அப்படின்னுறாங்க. காலில் விழுந்து மன்னிச்சிருங்க, உண்மையாகவே உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு ரொம்ப அழகாயிட்டீங்க, அதனால அடையாளம் தெரியல, ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கிறது தான். அந்த பாட்டை மட்டும் பாடிட்டீங்கன்னா அந்த மெய்யழகன்ல வந்த அந்த அத்தான் பொன்மணி மேகலையாடுதே, உன் விழிதானிடம் தேடுதே, பெண்ணுடல் பார்த்ததும் நாணுதே, இன்பத்தில் வேதனையானதே, என்னத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் பின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மோகந்தான் சிந்தும் தேகந்தான் ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான் உந்தன் சொந்த மான். தேங்க்யூ.